ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம சேனல் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த கேம்கோ மிஷினில் ஒரு சின்ன பிரச்சனைன்றத விட அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. அந்த பிரச்சனையை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிற பண்ணி நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ் வீடியோ தெரிஞ்சிருக்காங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இது நல்லா கொடுத்து நல்லாயிருக்கும், நல்லா இது மாதிரி மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா இதில் வரும் அப்படின்னா இதோட ஸ்பேர்ஸ் வாங்குறது ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மிஷின் வச்சுருக்காங்கன்னு தெரியல. கால் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். ஒரு கொஞ்சம் பேருக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் நாமளும் வாங்கி கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்க அட்ரஸ்க்கு நம்ம ஆர்டர் போய்ட்டு அவங்களுக்கு தேவையான பொருளை ஆர்டர் பண்ணி அவங்க அட்ரஸ்க்கு அனுப்பியிருக்கோம். சரி வாங்க நம்ம இதில் என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த பிரச்சனைகளுக்கு வருது அப்படின்ட்டு. ஏன்னா அதை நம்ம கேர் பண்ணவே இல்லை சீசனில். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபோன் நம்பர் இருக்குது. சரி வாங்க இருக்கிற பிரச்சனையை பார்க்கலாம். இந்த பிரச்சனை எத்தனை ஹவர்ஸ்க்கு மேலே வருதுங்களா, ஒரு 300லேருந்து 400 அந்த மாதிரி ஹவர்ஸ்க்கு மேலே தான் இந்த பிரச்சனைகள் வருது. ஏன்னா இதோடைய பெரிய பிரச்சனை அதுதான். சரி வாங்க அதை பார்த்துடலாம். இது என்ன பிரச்சனை, இந்த ஃப்ரண்ட்டில் இருக்குங்களா ஃப்ரேமு, ஏன்னா இது பேர் தான் ஃப்ரேமு. இந்த ஃப்ரேமுனால் இது பெரிய ஃப்ரேம் மாதிரி இருக்கும். ஏன்னா இது எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். இந்த அடியில் இருக்குங்களா இது பாக்ஸு எல்லாமே இதெல்லாம் ஃப்ரேம் அப்படியே ஒரே ஒரு செட்டாக. இந்த ஃப்ரேமில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டம் இந்த நிலத்தில் குத்தின் போதில் தேஞ்சிட்டு போகும். பார்த்தாலே தெரியும் இதில் எல்லாம் எந்த அளவுக்கு வெல்டு வச்சுருக்கோன்னு. இந்த வெல்டு வைக்கிறது பெருசில்ல, இந்த வெல்டிங்கும் ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடு கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா மட்டும்தான் இதை வெல்டிங் கரெக்டாக வச்சு நம்ம கரெக்டாக அறுவடை பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வச்சிட்டோம்னா நம்மளுக்கு தாள் சரியாக அறுக்காது. ஏன்னா அதோடைய ட்ரிக்ஸ் இப்போ நான் சொல்கிறேன். இதில் நீங்கள் வெல்டு வைக்கும்போது என்ன பண்ணும், முக்கியமான ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காட்டுறேன் பாருங்கள். இந்த சைடு ஏன்னா நம்மளுக்கு அடியில் தான் பிடுங்கும். எப்படின்னா அடியில் தான் தேஞ்சி கட் ஆகிடும். ஏன்னா இது சும்மா ஒரு பைப்பு தான். பார்த்தாலே இது உருட்டாக இருக்கிறது பெரிய சைஸு கம்பியெல்லாம் இல்லை, இது சும்மா ஒரு பைப்பு தான். இந்த பைப்பில் இது ஒரு அரடி பார்த்தாலே தெரியும். இந்த அரடி தான் ரொம்ப தேய்மானம் அடையிறது. ஏன்னா இதுலேருந்து தான் நம்மளுக்கு கண்ணில் அப்படியே கீழே தேக்கினே போகும். அதுலேருந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா தேஞ்சி நீங்கள் ஏதாச்சும் வரப்போகிற விட்டிங்கன்னா சும்மா டக்குன்னு கட் ஆகிடும். இது பார்த்தா இது பீஸ் இருக்குது, கட் ஆகாது அப்படின்லாம் இல்லை, கண்டிப்பாக நல்லாவே கட் ஆகிடுது. கட் ஆகிறது பெருசு இல்லாமல் இது புடினு விழுந்துருச்சுன்னா இதோட சீட்டிங் வாங்குறது ரொம்ப கஷ்டம். எப்படின்னா கரெக்டாக நம்ம இந்த இடத்துல வைக்கணும். இப்படி மாற்றி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக அறுப்பு சரியாக வராது. ஏன்னா நிறைய டைம் இது அப்படி தான் பண்ணி பெரிய பிரச்சனை வந்துருச்சு. இது எப்படின்னா இப்போ வரைக்குமே இது கரெக்டாக சீட்டிங் இல்லை. ஏன்னா இதில் இந்த ஃபேன் மாதிரி இருக்கிறதுல நம்மளுக்கு இது அடியில் தாள் மாட்டாது, எதுலையுமே மாட்டாது. ஆனால் இதில் மட்டும் இது என்ன சீட்டிங் மார்ச்சுனே தெரியல. இது எப்பயுமே இதில் தாள் மாட்டிகிட்டே இருக்குது. ஏன்னா அப்பப்போ கிளியர் பண்ணணும். அப்பப்போனா ரொம்ப இல்லை, அதிகமான ஒரு கண்ணி நல்லாயிருக்கும், டஸ்ட் இல்லாமல் இருக்கும், இந்த மாதிரி சத்தம் இல்லாமல் இருக்கும். ஒரு சில கண்ணியில் அதிகமான சத்தம் இருக்கும். அந்த மாதிரி கண்ணிங்களே இந்த இடத்துல கொஞ்சம் மாட்டுது. அது என்ன பிரச்சனை இது வரைக்குமே ஒன்றும் என்னால் பார்க்க முடியல. கண்டிப்பாக யாராச்சும் எதுக்காச்சும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் சரி பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம விஷயத்துக்கு போகலாம். இதில் பெல்ட் வைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஏன்னா இது இந்த ஃபஸ்ட்டில் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நீங்கள் வெல்டு இதில் பீஸ் கொடுத்துட்டீங்க, பீஸ் கொடுக்கக்கூடாது. எப்படின்னா வெல்டர் என்ன சொல்லுவாங்க, இதில் ஒரு பீஸ் கொடுத்துடலாம், நல்லா கப்பன்னு பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பீஸ் கொடுத்தீங்க நீங்கள் அறுவடையே நம்மளுக்கு சரியாக வராது. ஏன்னா நம்மளுக்கு இந்த இடம் ஒரு நைஸாக இருக்கணும். ஏன்னா தாள் இப்படி நைஸாக போனால் மட்டும்தான் இந்த இடத்துல கரெக்டாக கட் பண்ணி வெளியே தள்ளும். நம்ம இது வரைக்கும் நம்ம பீஸ் வச்சிட்டோம்னா இந்த இடத்துல வர்ற தாள் என்ன ஆகும்னா, அப்படியே இந்த பீஸு இப்படி ஒரு திக்னஸில் நிற்கும். அந்த பீஸில் தாளை இழுத்துட்டு வந்துடும். தாளை இழுத்துட்டு வந்துச்சா முன்னாடி நம்மளுக்கு இந்த கட்டு பிளேடுக்கு நம்மளுக்கு அந்த தாள் கிடைக்காது. ஏன்னா கீழே தள்ளிட்டு வந்துடும். இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த பக்கம் இந்த மாதிரி 5 இருக்குல்ல, 5லேயும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம அடியில் வேணால் வச்சுக்கலாம். அடியில் வைக்கும்போது என்ன பண்ணணும்னா அது பீஸ் வச்சிடக்கூடாது, புரியுதுங்களா? பீஸ் வச்சா எப்படியும் ஒரு 1/2 இன்ச்சாச்சும் இறங்கும். அப்படி இறங்கும்போது என்ன ஆகுனா நம்மளுக்கு கீழே நிலத்துலேருந்து மேலுக்கு தூக்கிக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சைஸ்க்கு நம்மளுக்கு கரெக்டான அறுவடை, ஒரு ஆள் அறுக்கிற மாதிரி நம்மளுக்கு அறுவடை கரெக்டாக வரும். இதே நம்ம இந்த அடியில் பீஸ் வச்சோம்னா ஒரு திக்னஸ் இன்னும் கொஞ்சம் மிஷினை தூக்கிடும். பீஸ் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா இதோட திக்னஸ் அதிகம் ஆகுதுல்ல. இப்போ இவ்வளோன்னா இப்போ பிளேடுக்கிட்டேருந்து இவ்வளோ இருக்குது,
இது எவ்வளோ இருக்குது, இது ஒரு 1.5 இன்ச் இருக்கும். 1.5 இன்ச்சு நம்மளுக்கு விட்டு அறுத்தா கரெக்டாக இருக்கும். இதே நம்மளுக்கு இன்னும் அதிகம் அளவாகுது, புரியுதுங்களா? இப்போது இதில் நீங்கள் பீஸ் வைக்கும்போது நம்மளுக்கு இந்த இடம் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு கீழே நாண்டுன்னு போகிற மாதிரி இருக்கும். நம்ம இந்த இடத்துல பீஸ் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இதோட திக்னஸ் தூக்கிறனால பிளேடை தூக்கிடும் மேலுக்கு. இன்னும் கொஞ்சம் மிஷின் ஹைட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு அறுவடை ரொம்ப மேலுக்காக வந்துடும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பீஸ் நம்ம கீழே வைக்கவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதை வந்து எடுத்துகிட்டு உள்ள ஒரு பைப் மாதிரி இதே திக்னஸில் பைப் வருதான். இது இப்போது நம்ம அந்த ஆல்ட்ரு தான் பண்ண போகிறோம். அந்த மிஷின் ஆல்ட்ரு பண்ணுறதுனா உங்களுக்கு வீடியோ வரும். அப்படி மிஷின் ஆல்ட்ரு பண்ணலைன்னா இந்த ஃப்ரேம் மாற்றுற மாதிரி வரும். சரி வாங்க இதை பார்க்கலாம். அப்படி உங்களுக்கு அர்ஜென்ட்னா சைடில் பீஸ் நம்ம என்ன பண்ணணும்னா, அப்போதைக்கு வெல்டு மட்டும் வச்சுக்கணும். இன்னும் பார்த்தாலே தெரியும் பாருங்கள். இந்த இடத்துல வெல்டு வச்சுருக்கேன், அடுத்து பாருங்கள் இந்த இடத்துல கிராக் ஆகிருக்கு, தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் இந்த இடத்துல வெல்டு வச்சுருக்கேன், அடுத்து இந்த இடத்துல கிராக் ஆகிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வெல்டு வச்சு இதே அப்படியே உடஞ்சிருச்சு, பார்த்தாலே தெரியும். ஏன்னா நம்ம காட்டு சைடு அந்த மாதிரி தான் இந்த மாதிரி மிஷின் ஓட்ட மாதிரி இருக்கும். அப்பப்போ நீங்கள் இதை செக் பண்ணிக்கணும், ஏதாச்சும் கிராக் ஆகுதா. ஓடும்போதே உங்களுக்கு தெரியும், ஓடும்போது தள்ளும் போதே தெரியும் எப்படி தாள் தள்ளும்போது இது இப்போ ஏதாச்சும் கிராக் ஆகிட்டுருந்துச்சுன்னா இது ஆடும். ஏன்னா தள்ளும்போது லோடு போகும்ல, லோடு போகும்போது என்ன ஆகும்னா இது வந்து ஆடும். லோடு போகும்போது இது ஆடும். இப்போது இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டாக இருக்குது. இதுதான் கிராக் ஆகிருக்குது, கீழே பார்த்தாலும் தெரியும் ஷேக் ஆகுது. இது ஷேக் ஆகாது பாருங்கள், இதுக்கு நல்லாயிருக்கு. இது லைட்டாக கிராக் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நம்ம எந்த அளவுக்கு வெல்டு வச்சுருக்கோம் பாருங்கள். எவ்வளோ வெல்டு வச்சுமே நிற்கல. ஏன்னா இதுதான் வரப்போரம் போகிறது வேறு. வரப்போரமாக போகும்போது வரப்பு ஏதாச்சும் கல் மாட்டுச்சுன்னா டக்குன்னு இது கட் ஆகிடுது. இதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீனாக நம்ம பீஸ் வச்சு வைக்கணும். இதுக்கான வீடியோ வரும் கண்டிப்பாக. அடுத்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு பிரச்சனை பார்க்கலாம். உங்களுடைய பிரச்சனைகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பார்த்துக்கலாம். ஏன்னா அதுக்கு தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா. ஏன்னா இந்த மிஷினை நான் ஒரு 1000 ஹவர்ஸ்க்கு மேலே ஓட்டிட்டேன். ஏன்னா இதில் என்னென்ன பிரச்சனைகள் வருது க்ளீனாக நம்ம பார்த்தாச்சு. நிறைய பேர் கீர் பாக்ஸ் பிரிக்க முடியலன்னு கமெண்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அது நீங்கள் பர்சனலாக கால் பண்ணுங்கள், வீடியோ கால் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கு எப்படின்னு சொல்கிறேன் சொல்யூஷனு. ஏன்னா எல்லாமே பிரிக்க முடியும், பட் அதுக்கான கொஞ்சம் லேசாக பொறுமையாக டீல் பண்ணணும். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு பிரச்சனைகளை பார்க்கலாம். சரி, நெக்ஸ்ட் வீடியோ நல்ல வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சிருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம சேனலில் இந்த மிஷினை பற்றி தான் வீடியோ வரும். ஏன்னா நிறைய பேரோட கமெண்டே இந்த மிஷினை பற்றி தான் இருக்குது. இதோடைய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இதில் என்னென்ன பெரிய பெரிய பிரச்சனைகள் வருது, எது இதில் நல்லாயிருக்கு, எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நல்லா பார்க்கலாம். தேங்க்யூ.